இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 35 எறும்பும் ஏணியும் கதை கேட்போம் பேசி மகிழ்வோம் அப்படிங்கிற தலைப்பு. இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் பாடல் ஏ அப்படிங்கிற எழுத்துலையும், 2வது பாடல் ஏ அப்படிங்கிற எழுத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. இதனால் நான் முதல்ல உள்ள பாட்டை பாடிக்க போகிறேன். எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை அங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 2வது பாடலில் பாருங்கள். ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2ஐயும் நீங்கள் பாடி பழகினா மட்டும் போதும். அடுத்ததாக ஏ அறிவோம் அப்படின்னு தலைப்பு கீழே நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஏ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற சொற்கள். இப்போ பாருங்களேன், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? எறும்பு, அடுத்ததாக எலி, அடுத்ததாக எலும்பு, அடுத்ததாக எலுமிச்சை, கடைசியாக எள்ளுருண்டை. இந்த சொற்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடிக்கடி எழுதி பழகணும். அதே மாதிரி ஏ அறிவோம் அப்படிங்கிற எழுத்துக்கு ஏணி, ஏலக்காய், ஏழு, ஏர் அப்படிங்கிற சொற்களை கொடுத்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் படிக்கும்போதே வித்தியாசப்படுத்தி படித்து பழகிக்கிடணும். அடுத்ததாக வண்ணமிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் பாருங்கள், ஒரு சிறுமியும் ஒரு சிறுவனும் சோப் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சு வண்ண குமிழ்களை வெளியிட்டுருக்காங்க. அதாவது ஊதிக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து நிறைய வண்ண குமிழிகள் வெளியே பறக்குது. இதில் வண்ண குமிழி அப்படிங்கிறது இங்கிலீஷில் பபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் அவங்க ஊதிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏ எழுத்துக்களும் ஏஎன்ஆ எழுத்துக்களும் இருக்குது. உங்கள் வேலை என்னென்னா, ஏ எழுத்துக்கு ஆரஞ்சு வண்ணமும் ஏஎன்ஆ எழுத்துக்கு நீல வண்ணமும் நீங்கள் கொடுக்கணும். அதை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாடப்புத்தகத்தில் செய்யுங்க. அடுத்ததாக இணைப்போம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே 6 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்கள் எல்லாமே ஏ எழுத்தையும் ஏஎன்ஆ எழுத்தையும் கொண்டது. அதில் பாருங்களேன், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏணி, எருமை, ஏர், எறும்பு, ஏலக்காய், 8 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களை கீழே பாருங்கள், ஒரு சிறுவன் சிறுமி 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? கூடைப்பந்து வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. அதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஏ எழுத்து கொண்ட பந்துகள் எல்லாத்தையும் சிறுவன்கிட்டையும், ஏஎன்ஆ அப்படிங்கிற எழுத்தை கொண்ட பந்துகளை சிறுமிகிட்டையும் நீங்கள் கொடுக்கணும். அதாவது இணைக்கணும். அதுதான் உங்கள் வேலை. சரியா? இப்போ பாருங்களேன், நான் ஏணி அப்படிங்கிறத சிறுமிகிட்ட இணைச்சிருக்கேன். அடுத்து எருமை, அதை சிறுவனோட இணைச்சிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஏர் அதை சிறுமியோட இணைச்சிருக்கேன். எறும்பு அதை சிறுவனோட இணைச்சிருக்கேன். ஏலக்காய் சிறுமியோட இணைச்சிருக்கேன். 8 அப்படிங்கிறத சிறுவனோட இணைச்சிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் செய்து பழக்கணும். அடுத்ததாக எழுத்தோவியம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஏ எழுத்தையும் ஏஎன்ஆ எழுத்தையும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஏ எழுத்துக்கும் ஏஎன்ஆ எழுத்துக்கும் வண்ணமிட்டு காமிக்கணும். 2வதுல பாருங்கள், எழுதும் முறை அறிவேன் அப்படின்னு சொல்லி ஏ எழுத்தையும் ஏஎன்ஆ எழுத்தையும் எப்படி எழுதணும்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக கையில் எழுதி பார்ப்பேன் அப்படின்னு தலைப்பு கொடுத்து ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், ஒரு சிறுவன் அவங்க அம்மாவுடைய கையில் எழுதி காமிக்கிறான். இதை மாதிரி நீங்களும் எழுதி பழகணுமா. அடுத்து எழுதி பழகுவேன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே
ஏ எழுத்தையும் ஏஎன்னா எழுத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, புள்ளி வச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பென்சிலை எடுத்து அந்த புள்ளி மேலே எழுதி பழகணும். கோட்டோவியம், எழுத்திற்குரிய படங்களே வரைவேன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்புக்கு கீழே வலது பக்கத்தில் 4 படங்கள் இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏணி, எறும்பு, எலி, ஏர் அப்படிங்கிற படங்கள் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வேலை என்னென்னா, இந்த படங்களை இங்கே இடது பக்கத்தில் ஏ எழுத்து இருக்குது, ஏஎன்னா எழுத்து இருக்கு இல்லையா, அந்த கட்டங்களில் எங்கே பொருத்தமாக வருதோ அங்கே கொண்டு நீங்கள் வரைஞ்சி காமிக்கணும். இப்போ பாருங்களேன், நான் செஞ்சுருக்கிறேன். என்ன செஞ்சுருக்கிறேன், எறும்பு, அதை ஏ எழுத்துக்குரிய கட்டத்தில் வச்சுருக்கேன். அடுத்ததாக எலி, இதையும் ஏ எழுத்தில் வச்சுருக்கிறேன். அடுத்து ஏணி, அதை ஏஎன்னா எழுத்தில் உள்ள கட்டத்தில் வச்சுருக்கிறேன். அடுத்து ஏர், அதையும் ஏஎன்னா வரக்கூடிய கட்டத்தில் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பாட புத்தகத்தில் பென்சிலை வச்சு இதை நீங்கள் வரைஞ்சி காமிக்கணும். அடுத்ததாக நிரப்புவேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே ஏணி, எலி, ஏலக்காய், எறும்பு இந்த படங்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த சொற்களை எழுதும்போது கவனமாக ஏ எங்கே வரும், ஏஎன்னா எங்கே வரும் கண்டுபிடிச்சி சரியான முறையில் நிரப்பணும்.